வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நடிகை கஸ்தூரி கைது, அதனைத் தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விவாதங்கள், எப்படி கைது பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு. ஆனால் இதுவரை அவர் சம்பந்தப்பட்ட அந்த அரெஸ்டான அந்த நிமிடம் என்ன நடந்தது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கதவை திறந்தார், அரெஸ்ட் பண்ணாங்க, குழந்தையுடன் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட போது அவர் எங்கே அரெஸ்ட் ஆனார், அந்த சம்பந்தமான விஷுவல் எங்கே அப்படின்னு கேட்கும்போது என்ன நடந்தது, அவரை இறந்தும் காப்பாற்றிய சந்திரபாபு நாயுடுனுடைய தம்பி ராமமூர்த்தி நாயுடு சந்திரகிரி தொகுதியினுடைய எம்எல்ஏ 94லேருந்து 99 வரைக்கும். அவருடைய பையன் நாரா ரோஹித் இப்போ பெரிய ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடுடைய தம்பி ராமமூர்த்தி நாயுடு எப்படி அவங்கள காப்பாற்றினாங்க? ஏன்னா பெரும்பாலும் நாம் பார்த்த வரைக்கும் தமிழில் யாரும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதாக நமக்கு தெரியல. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஆந்திராலேயும் நமக்கு நிறையா செய்தி சேனலில் வேலை பார்க்குற என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்டிவியில் இருக்காங்க, ஹெச்எம் டிவியில் இருக்காங்க, எஸ்எஸ்என் டிவியில் இருக்காங்க, நிறையா சேனலில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட இந்த விஷுவல் கேட்கும்போது அவர்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம்தான் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ கஜபள்ளி, அதாவது ஹைதராபாத்தில் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது கஜபள்ளி. அந்த கஜபள்ளியில் தான் இப்போ கஸ்தூரி இருக்காங்க. அநேகமாக இன்றைக்கி தான் அவங்கள தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறாங்க. நேற்று அந்த கஸ்தூரி அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது நடந்த விஷயம் என்ன? ஏன்னா வெளிவரக்கூடிய முன்னணி தொலைக்காட்சிகள் நிறையா கூட இந்த விஷுவலை போடல. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சன் நெட்வொர்க் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹைதராபாத்லேயும் வச்சுருக்காங்க, ஜெமினி டிவி வச்சுருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயம் நம்மளாம் சாதாரண ஆள். ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமே அந்த விஷுவலை போடல. குறிப்பாக அங்கே ஹைதராபாத்தில் மிக மிக முக்கியமாக பெரிய சேனல்னு பார்த்தீங்கன்னா என்டிவி, அதுலேயும் போடல. அதுக்கடுத்து டென் டிவிலையும் போடல. அப்போ ஜி தெலுங்கு அதுலேயும் போடலன்னா அப்போ இந்த விஷுவல் எப்போ எடுத்து ஏன் வெளியே விடலை, இல்லை எடுக்காமல் விட்டுட்டாங்களா? அது எப்படிங்க எடுக்காமல் விடுவாங்க? தமிழ்நாட்டே தேடக்கூடிய ஒரு நபர் அங்கே போய் இருக்காங்க போது என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடந்தது? அதாவது நேற்று மதியம் நாயுடு, சந்திரபாபு நாயுடுடைய தம்பி ராமமூர்த்தி நாயுடு, சந்திரகிரி தொகுதியினுடைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ இருந்தாலும் அவருக்கு நாயுடுவோட தம்பிங்கிறதுனால அவர் நேற்று மத்தியானம் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே எல்லா சேனலும் அதை கவர் பண்ண தான் போகிறாங்க. இன்றைக்கும் அவரை அடக்கம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கும் முழுக்க சேனல் அதான் கவர் பண்ணுறாங்க. நாயுடுவோட தம்பி இறந்தது தேசிய அளவில் பரபரப்பான செய்தி. ஏன்னா நாயுடு தும்முனா கூட இன்றைக்கி பெரிய செய்தி தான். இந்தியா முழுக்க இன்றைக்கி மோடிக்கு ஒரு பெரிய வலுவாக இருக்கக்கூடியவர், மோடி அரசை காப்பாற்றக்கூடிய மிக மிக முக்கியமானவர் நாயுடு. அப்போ நாயுடு சம்பந்தப்பட்டவர்கள் எதுனாலும் பெருசாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமமூர்த்தி நாயுடுவுடைய மரணம் தான் கஸ்தூரியை அந்த விஷுவல்லேருந்து காப்பாற்றிருக்குது. இல்லாட்டினா விஷுவலில் என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி கஸ்தூரி அவர்களை ரொம்ப நீங்கள் பார்க்கும்போது அவங்க தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சு, ஏன்னா இப்போ அரெஸ்ட் வரக்கூடிய போலீஸார்கிட்ட, ஏன்னா இப்போ அரெஸ்ட் ஆகும்போது சில பேர் போலீஸ்கிட்ட அதெல்லாம் வர முடியாதும்பாங்க, ஏதோ ஒன்று பேசுவாங்க, இல்லை வரேன்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அந்த விஷுவல் பலராலும் பகிரப்படும். இன்றைக்கி செல்ஃபோன் வந்துருச்சு, செல்ஃபோனை தாண்டி விஷுவல் வந்தாவே போதும். தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஏன்னா பார்ப்பாங்கள்ல எப்படி என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கூட அந்த அம்மா ஏதோ திமிராக பேசினாங்களா, இல்லை அடக்கமாக வந்தாங்களா, இதெல்லாம் பார்க்க மக்களுக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் தானேங்க. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தனிப்படை போய் ஒரு ஆளை தேடுறாரு. ஒன்று வேணால் நம்ம ராஜேந்திர பாலாஜி இதே மாதிரி தேடும் போது அவர் காரில் போகிறாரு பாருங்கள், இறங்கி அந்த காரை மாறுகிறார் அப்படின்னு அம்புகுறிலாம் போட்டு காட்டுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அரெஸ்ட் ஆகிறவங்க அந்த வீடியோ எடுத்து அது முக்கியமாக போடுறது சரியானா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, அதற்கான தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. அவங்கள மேலும் நம்ம ஏன் துன்பப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஏன்னா அது பண்ணிட்டாங்க. இன்னொன்று கஸ்தூரி அவர்களை பார்த்தா உண்மையிலே பரிதாபமாக தான் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மாற்றிட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், நடிகரின் மகள்னு ஒருத்தர் இன்றைக்கி ஒய்ஜி மகேந்திரனோட மகள், அவங்க என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவங்க நிறையா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோ மட்டும்தான் கொஞ்ச நேரம் தான் நான் பார்க்குறேன். என்னங்க இப்படி இவங்க பேசுகிறாங்க, ஒரு சமுதாயத்தை உயர்த்தி இப்படி பேசலாமா? அப்போ என்ன இவர்களுக்கு? ஏன்னா எச்ராஜா நம்ம பேசுகிறது கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எச்ராஜா பேசினாலே ஐயோ வேணாம்பா, இவர் ரொம்ப மட்டமாக பேசுவார், எடுத்துருங்க வேணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரியலூர் மாணவி அவங்கள மதமாற்றம் செஞ்சாங்கன்னு வீடியோ எடுத்து நம்ம வெளியிட்டாங்க, ஒருத்தர் வெளியிட்டார். பார்த்தீங்கன்னா அவர் மேலே அவங்க மாமனார் கேஸ் போட்டிருக்காரு, இந்த வரதட்சணை கொடுமைன்னு. பிஜேபியினுடைய இன்னொரு முகம்ங்கிறது என்ன? ஆனால் இவங்கெல்லாம் வெளியில் பேசும்போது என்ன ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுவாங்க, பாரத் மாதாக்கு ஜெயம்பாங்க, வீட்டில் இருக்க மாதா ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. அரியலூர் மாணவி விஷயத்தில் இவங்க பண்ணது என்ன?
அதாவது ஒரு வீடியோ ஆடியோ அரசியலை தாண்டி இன்றைக்கி ஆருத்ரா கொண்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த கஸ்தூரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கஜப்பள்ளியிலேருந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்துருவாங்க. ஆனால் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இல்லைங்க ஏற்கனவே வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்தே அவங்க ஹைதராபாத் தான் வந்திருக்காங்க, அவங்க ஆந்திராலாம் போகல. என்ன ஒன்று, ஹைதராபாத்தில் ஏற்கனவே அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருந்திருக்காங்க பொழுது, அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்து அப்போ ஒரு சிம் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிம் கார்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க ஒருத்தர் தான் அந்த துப்பே கொடுத்துருக்காராம், சென்னையில் இருக்கவங்க தான். அந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் அந்த சிம் கார்டை மாற்றிருக்காங்க. அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு ஃபோனும் வேறு ஃபோன் வாங்கி சிம்மும் வேறு சிம்மு வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஆனால் யாருக்குமே புலப்படாத ஒரு விஷயம், ரைட்டுங்க அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் தள்ளுபடி ஆயிடுச்சு, தள்ளுபடியான என்னைக்காக இருந்தாலும் மாட்டிக்குவேன்னு ஒரு தெரியும். ஏன் தலைமறைவாக இருந்தால் எவ்வளோ நாளுங்க தலைமறைவாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. அப்போ எல்லோரும் நினைக்கிற ஒன்று இல்லைங்க, இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து தலைமறைவாக இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஹோப் இருக்கணும். இப்போ ராஜேந்திர பாலாஜி தலைமறைவாக இருந்தால் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இருக்குது, பணபலம் நிறையா வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் இந்த விஷயம் ஆறி போனவுன்னு வரலாம். இதுக்கு முன்னாடி தலைமறைவானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரத்த தியாகராஜன் முன்னாள் மேயராக இருந்தார். ஜெயலலிதா காலத்தில் அவர் தலைமறைவாக இருந்தார், ஊர்லேயே இல்லை, ஃபாரின் போயிட்டார் ஜெயலலிதாவுடைய கோபத்தினால, பழைய வரலாறு இது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பதவி விட்டு தான் அங்கே வந்தார். உண்மையாக இல்லையா? ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கரத்த தியாகராஜன் வெளிநாட்டில் தான் இருந்தார், அவரை பிடிக்க முடியல, வெளிநாட்டுக்கு போயிட்டார். இப்போ அந்த மாதிரி வந்து சில பேர், இப்போ சாம்போ செந்தில்னு ஒருத்தர், அவரை நெருங்கியது தனிப்படை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிருவாண்டாங்க. ஏன் சொல்கிறோம்னா, நேற்று நம்ம இந்த காலையில் இந்த பதிவை போடும்போது, கஸ்தூரி மேட்டரை போடும்போது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்க, இதை வச்சு ஒரு 10 நாள் ஓட்டுவாங்கன்னாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்க, ஓரளவுக்கு நமக்கு தகவல் கிடைச்சதுனால தான் சொல்கிறோம், பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதேமாரி பிடிச்சிட்டாங்க. இப்போ சாம்போ செந்தில் மேட்டரையும் சொல்கிறோம், அநேகமாக அதையும் சாம்போ செந்திலையும் பிடிச்சிருவாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில். ஏன்னா நெருங்கிடுச்சுங்கிற மாதிரிதான செய்திகள் தான் வருது. அதனால் இன்றைக்கி அந்த சந்திரபாபு நாயுடுவுடைய தம்பி இறந்ததுனால கஸ்தூரி இல்லைன்னா கஸ்தூரிகள்கிட்ட முழுக்க வீடியோ போயிருக்கும், எல்லா சேனலும் மொத்தமாக அங்கே கூஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் மத்தியானம் இறக்குறாரு, கேஜி ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், மத்தியானம் இறக்குறாரு. இவங்க வந்து நைட், ஏன்னா அந்த இறந்த ஒன்று என்ன ஆச்சுன்னா முக்கியமான தலைவர்கள் வருவாங்கன்னு அங்கேயே டியூட்டி போட்டாங்க. ரிப்போர்ட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், சேனலில் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ரிப்போர்ட்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க அங்கே கூஞ்சிருவாங்க. அந்த ராமமூர்த்தி நாயுடு எம்எல்ஏவாக இருந்த சந்திரகிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்டர்வியூ, அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவரும் எங்கெங்கெல்லாம் போனாங்க, ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திரா அவர், அதனால் ஆந்திராவில் இருக்க சேனல் இதை கவர் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருடைய அட்டென்ஷனும் இன்றைக்கி ஆந்திராவில் அவங்க தம்பியுடைய அந்த இறந்தது அது சம்பந்தமாக தான் போச்சே ஒழிய மற்ற விஷயங்கள் எதுவும் வந்து அந்த மற்ற எதுவுமே நேற்று ப்ரமோட் ஆகலை. ஏன்னா அவங்க பையன் வேறு பெரிய ஹீரோ. அப்போ ஹீரோங்கும் போது திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ திரைத்துறையிலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ராம் சரண், அனுஷ்கா நிறைய பேர் வரும்போது அவங்கள கவர் பண்ணுறது, அவர்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு, அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க பேசுகிறது, இதெல்லாம் பெருசாக அவங்க ஒரு ஆளே போட்டாங்க. ஒரு 2-3 சேனலில் வந்து நிறைய கேமரா போட்டாங்க. அங்கே எந்த விஷயமும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லோரும் சொல்கிறது என்ன, சொல்ல முடியாதுங்க, மோடியே வந்தாலும் வருவார் அப்படிங்கும்போது, இப்போ வந்து மோடி வரலாங்கும்போது பிஜேபி தலைவர்கள் பெரிய தலைவர்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முதல்வர்கள் வருவதற்கு பக்கத்தில் இருக்கிற ரேவந்த் ரெட்டிலாம் வருவதற்கான, ரேவந்த் ரெட்டி கண்டிப்பாக வருவார். ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து குருவன்னு சொன்னவர், அவரை கை வைக்கிறேன்னா எம்எல்ஏ கை வச்சுட்டு போங்கன்னு சொன்னவர். அதனால் இவ்வளோ இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அந்த முழுக்க அந்த விஷயம் பேசப்படும். இப்போ கஜப்பள்ளியில் இருக்காங்க, கஜப்பள்ளியிலேருந்து எந்த நேரம் வேண்டாம் அவர்கள் தமிழ்நாடு கொண்டு வரப்படலாம். இதனால தான் சில விஷயம் கிடைக்கல, இருந்தும் காப்பாற்றிய சந்திரபாபு நாயுடு. இல்லைனா அந்த விஷயம் வந்து வச்சுக்கோங்களேன், எப்பயுமே விஷயம் எடுக்கும்போது கோபமாக கத்துவீங்க, அது ஒரு பெருசாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை விஷுவல் வராமல் இருக்கிறது. கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷுவல் வராமல் இருக்கிறது. ஆனால் சென்னையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக இங்கே வீடியோ எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், அந்த வீடியோவை அங்கே அரெஸ்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் எடுத்துறாங்க விஷுவல் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்படி இருந்தால் அதை உடனே நம்ம அன்றைக்கி ஒரு 10-10:30 மணிக்கு நம்ம கொஞ்சம் அதை நியூஸை போடுவோம். ஏன்னா எல்லோரும் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.